السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: ومن يسلم وجهه إلى الله وهو محسن فقد استمسك بالعروة الوثقى وإلى الله عاقبة الأمور. புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கிற இறைவனுக்கே உண்டாவதாக. அன்பிற்குரிய ஏக இறைவனின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்விடத்திலே நன்மையை எதிர்பார்த்தவர்களாக இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிற ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கு குழுமி இருக்கிறோம். இங்கே குழுமி இருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் அன்பும் இறுதி வரை உண்டாவதாக என்று பிரார்த்தனை செய்து எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே கோடான கோடி மக்கள் வசித்தாலும் முஸ்லிம்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் நல்லறங்கள் செய்யக்கூடியவர்கள் கிடையாது. இன்றைக்கு முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நம்மிடத்திலே எப்படி பல நல்லறங்கள், பிறருக்கு உதவக்கூடிய பல தன்மைகள் இருக்கின்றனவோ, இதே போல முஸ்லிம் அல்லாத பல நபர்களும் அடுத்தவர்களுக்கு உதவக்கூடிய நபர்களாகத்தான் இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கும் அவர்களுக்குமான வித்தியாசம், நாம் ஏற்றிருக்கக்கூடிய ஏகத்துவ கொள்கையில் வித்தியாசம் இருக்கிறது, நம்முடைய கடவுள் நம்பிக்கையில வித்தியாசம் இருக்கிறது, நாம் இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்கிற வணக்க வழிபாடுகளை செய்கின்றோமே அதுல வித்தியாசம் இருக்கிறது. இதை தாண்டி பொதுவாக மனிதர் என்ற அடிப்படையில் எடுத்துக்கொண்டால் நாம் எப்படி அடுத்தவர்களுக்கு உதவக்கூடியவர்களாக இருக்கிறோமோ அதே போன்றுதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத அதிகமான நபர்கள் பிற நபர்களுக்கு உதவக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் பிற மதத்தை சார்ந்த நபர்கள் சில நபர்கள் நம்மை விட ஒரு படி மேல போய் அடுத்தவர்களுக்கு உதவக்கூடிய விஷயங்கள்ல தன்னுடைய முழு நேர பணியை சமூக பணி என்று செய்யக்கூடிய அளவிற்கெல்லாம் பல நபர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதனை நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி, அவர்களும் பல நன்மையான காரியத்தில் ஈடுபடுகிறார்கள். முஸ்லிம்களாகிய நாமும் பிறர் நபர்களுக்கு உதவக்கூடிய பல்வேறு நன்மையான காரியத்தில் ஈடுபடுகிறோம். ஆனால் நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? நாம் செய்யக்கூடிய நல்லறங்களை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். மறுமையில இந்த நல்லறங்களுக்கு தான் அதிகமான கூலி இருக்கிறது. ஒருவன் இந்த உலகத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல், ஏகத்துவ கொள்கை ஏற்றுக்கொள்ளாமல், இறைவன் ஒருவன் தான் இருக்கிறான், அந்த இறைவனை தவிர்த்து வேற எதுவும் இறைவனாக இருக்க முடியாது என்று முழுக்க முழுக்க அந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்காமல் எவ்வளவு நல்லறங்களை ஒருவன் இந்த உலகத்தில் செய்தாலும் அந்த நல்லறங்களை எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நம்முடைய நல்லறங்களை ஏற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிபந்தனை, நீங்கள் இறைவனை ஏற்று நடக்க வேண்டும், ஏகத்துவ கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும். யார் ஒருவர் இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடியவராக இருக்கிறார்களோ அல்லாஹ் குர்ஆன்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பார்த்து சொல்கிறானா இல்லையா? ல இன் அஷ்ரக்த, நபியே நீங்கள் அல்லாஹ்விற்கு இணை கற்பித்தாலும் ல யஹ்பதன் அமலுக், இறைவன் உங்களுடைய அந்த நல்லறங்களை வீணாக்கி விடுவான். நீங்க அல்லாஹ்விற்கு இணை கற்பித்து விட்டு என்ன நல்லறங்களை செய்தாலும் அது இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. மறுமை நாள் அந்த நல்லறங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு அதனுடைய கூலியை அவர்கள் பெற்று சொர்க்கம் செல்லக்கூடிய நிலையில இருக்காது. இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய தன்மை யாரிடத்தில் இருந்தாலும் அவருடைய நல்லறங்கள் அவைகள் முழுக்க முழுக்க அழிக்கப்பட்டு மறுமை நாள் அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து குர்ஆன்ல சொல்றானே. அப்ப இது போன்ற வசனங்கள் எல்லாம் நம்முடைய உள்ளத்துல எந்த தகவலை நல்ல பதிய வைத்து விட்டது. நாம் இந்த உலகத்துல என்ன நல்லறங்கள் செய்தாலும் அந்த நல்லறங்களுக்குரிய கூலி நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஏகத்துவ கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும். அந்த ஏகத்துவ கொள்கையில
எந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயும் அதுல இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய ஒரு அம்சத்தை வைத்து விடக் கூடாது. இன்னைக்கு முஸ்லிம் அல்லாத பல நபர்கள் செய்யக்கூடிய அத்துணை நல்லறங்களும் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்பதற்கு அவங்க அல்லாஹ்வை நம்பாம இருக்கிறாங்க, ஏகத்துவ கொள்கையில் உறுதியா இல்லாம இருக்கிறாங்க. அப்ப ஏகத்துவ கொள்கையில் உறுதியாக இல்லாமல் இருந்து ஒருவன் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க எவ்வளவு நல்லறங்கள் செய்தாலும் அந்த நல்லறங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டானே என்கிற இந்த ஒரு நினைப்பு நம்முடைய உள்ளத்தில் வந்துவிட்டது. இது மார்க்கம் சொல்லக்கூடிய தத்துவம் தான். நாம் செய்யக்கூடிய அத்துணை நல்லறங்களையும் அல்லாஹ் மறுமையில் ஏற்று நமக்கு கூலியை தர வேண்டும் என்றால் நாம் அந்த ஏகத்துவ கொள்கையில் சரியாக இருக்கணும். இது மார்க்கம் சொல்லுவது. இதையும் தாண்டி சில முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம சில நல்லறங்களை செய்வோம், ஆனால் அந்த நல்லறங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். முஸ்லிம் என்று சொன்னால் ஏகத்துவ கொள்கையில ஒழுங்கா இருப்பவன் தானே, கடவுள் தத்துவத்தை சரியாக புரிந்து கொண்டவன் தானே, அல்லாஹ்வுடைய விஷயத்துல எந்த ஒரு யாரையும் இணைகற்பிக்காத நபர் தானே. இறைவனுக்கு இணைகற்பிக்காத நபராக இருந்தாலும் சில நேரங்களில் நாம் செய்யக்கூடிய சில நல்லறங்களை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்ப அது போன்ற விஷயங்கள் நம்முடைய இஸ்லாத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அதையும் கவனத்தில் கொண்டு அதையும் நாம் சரிபடுத்திக் கொண்டால்தான் நாம் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய அவ்வளவு செயல்களுக்கும் மறுமை நாளில் அல்லாஹ்விடத்திலே கூலியை எதிர்பார்க்க முடியும். நாம் அதை சரி பண்ணாம இந்த உலகத்துல வாழ்ந்துட்டோம்னு வைங்க, மறுமை நாள்ல நமக்கு எந்த ஒரு கூலியும் கிடைக்காது. இதை புரிந்து கொண்டு நம்முடைய நல்லறங்கள் மறுமை நாளில் நமக்கு உதவாமல் இருப்பதற்கு என்னென்ன விஷயங்களை அல்லாஹ் சொல்லுகிறான் அதை நீங்கள் பட்டியலிட்டு பார்த்தால் அதுல முதலாவது அல்லாஹ் சொல்லக்கூடியது, நீங்கள் எப்படி ஏகத்துவ கொள்கையிலே சரியாக நடக்கின்றீர்களோ அதே போல நீங்கள் செய்யக்கூடிய நல்லறங்கள் எதுவாக இருந்தாலும், அது இப்ப ஜும்மா தொழுகைக்கு வந்தமே, இந்த ஜும்மா தொழுகை இருந்தாலும், ஒவ்வொரு நாள் 5 நேரம் தொழுதுகிட்டு இருக்கிறமே அந்த தொழுகையாக இருந்தாலும், குர்ஆன் ஓதுறதா இருக்கட்டும், திக்ர் செய்யறதா இருக்கட்டும், அல்லது இது போன்ற இந்த கோடை காலத்துல பிற நபர்களுக்கு உதவக்கூடிய எந்த ஒரு உதவியாக இருக்கட்டும், நீங்கள் செய்யக்கூடிய அந்த செயல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நீங்கள் அந்த செயலை யாருக்காக செய்கிறீர்கள், எதற்காக செய்கிறீர்கள், அந்த நோக்கத்தையும் கவனித்துத்தான் அல்லாஹ் தஆலா நமக்கு கூலி வழங்க காத்திருக்கிறான் மறுமையிலே. ஏன்னா அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான், வமை யுஸ்லிம் வஜ்ஹஹு இலல்லாஹ், யார் ஒருவன் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடக்கின்றானோ, அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடத்தல் என்றால் எப்படி, வஜ்ஹஹு இலல்லாஹ், தன்னுடைய முகத்தை முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் பக்கமே அடிபணிய செய்து, நான் இந்த உலகத்தில் அடுத்தவங்களுடைய திருப்தியை எதிர்பார்க்கல, அடுத்தவங்களுடைய பேர புகழை எதிர்பார்க்கல, நான் செய்யக்கூடிய ஒருவன் நல்லறங்கள் செய்யக்கூடிய நிலையில் முழுக்க முழுக்க தன்னுடைய முகத்தை யார் இறைவனுக்காகவே அடிபடிய செய்கிறானோ, இப்படி அடிபடிய செய்யக்கூடிய அந்த நபர் தான் பிரிந்து செல்லாத ஒன்றை அவர் பலமாக பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறார் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு இலல்லாஹி ஆகிபத்துல் உமூர், இந்த மனிதர்களுடைய இறுதி முடிவுகள் அனைத்துமே மறுமையில் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் குறிப்பிடுகிறார். அப்ப இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்ன, நாம நம்முடைய நல்லறங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு எப்படி நாம அல்லாஹ்வினுடைய நம்பிக்கையில் சரியாக இருக்க வேண்டுமோ அதே போல அல்லாஹ் இன்னொன்னை சொல்றார், நீங்க அல்லாஹ்வுடைய விஷயத்துல கரெக்டா நடந்துகிட்டு நீங்க செய்யக்கூடிய அந்த நல்லறங்களுக்கு இந்த உலகத்துல பிரதி உபகாரத்தை எதிர்பார்க்கிறீங்களா, இந்த உலகத்துல அடுத்தவர்கிட்ட பேரையும் புகழையும் எதிர்பார்க்கிறீங்களா, இப்படி அடுத்த நபர்களிடத்துல பேரையும் புகழையும் எதிர்பார்த்து நீங்கள் எவ்வளவு நல்லறங்களை செய்தாலும் அந்த நல்லறங்கள் அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்னா அதைத்தான் இந்த உலகத்துல எதிர்பார்த்தேன், இந்த உலகத்துல அதனுடைய நன்மையும் நிறைய பேர் புகழ்ந்து முடிச்சுட்டாங்களே, என்ன நோக்கத்திற்காக நாம் செய்தோமோ அந்த நோக்கம் இந்த உலகத்திலேயே முடிந்துவிடும். ஆனால் ஒருவன் அவன் செய்யக்கூடிய நல்லறம் சின்ன நல்லறமாயிருந்தாலும் அதனுடைய கூலியை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்த்து, இறைவா நான் செய்த இந்த ஒரு கூலியை உனக்காகத்தான் செஞ்சேன், நீ எனக்கு நன்மையை தர வேண்டும் என்பதற்காகத்தான் செய்தேன் என்று முழுக்க முழுக்க இறைவனுடைய திருப்தியை எதிர்பார்த்து இறைவனுடைய முகத்தை எதிர்பார்த்து நாம் செய்யக்கூடிய அத்துணை நல்லறங்களும் அதுல நாம் சரியாக நடந்து கொண்டிருப்போம், நம்முடைய இறுதி முடிவு மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அதே மாதிரி குர்ஆன்ல இன்னொரு வசனம், அதிலேயும் அல்லாஹ் சொல்லக்கூடிய தகவல், பலாமன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹி வஹுவ முஹ்சின், யார் ஒருவன் நல்லறங்கள் செய்த நிலையில் முழுக்க முழுக்க தனது முகத்தை அல்லாஹ்விற்காகவே அடிபணிய செய்கிறானோ, நிறைய நல்லறங்கள் அவங்கள்ட்ட இருக்கும்,
ஆனா நல்லறங்கள் செய்கிற பொழுது அவனுடைய நோக்கம் எப்படி இருக்கும்? முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்காக அடிபணிந்து செய்யக்கூடியதாக இருக்கும். இறைவன் சொன்னால் நான் செய்கிறேன், இறைவனுடைய தூதர் எனக்கு கட்டளை இடுகிறார்கள் நான் செய்கிறேன் என்று முழுக்க முழுக்க இறை உத்தரவுக்கு இணங்க அல்லாஹ்விற்காக யார் பல நல்லறங்களை செய்கிறாரோ ஃபலஹு அஜ்ருஹு இன்த ரப்பிஹி, அவருக்குத்தான் அவருடைய கூலி மறுமை நாளில் இருக்கிறது. இப்படி அல்லாஹ்வினுடைய முகத்தை எதிர்பார்த்து ஒரு ஆள் செய்யலன்னு வைங்க, மறுமை நாள் அவருக்கு கூலி இல்லை. அல்லாஹ்வினுடைய முகத்தை எதிர்பார்த்து செய்யக்கூடியவருக்கு தான் ஃபலஹு அஜ்ருஹு இன்த ரப்பி, அவருடைய இறைவனிடத்திலே மறுமையிலே அவருடைய கூலி இருக்கிறது. வலா ஹவுஃபுன் அலைஹிம், இவர்கள் மறுமை நாளில் எதற்கும் பயப்பட தேவையில்லை. வலாஹும் யஹ்ஸனூன், அவர்கள் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. அவங்க எதுக்கு பயப்படணும் மறுமையில? அவங்க எதுக்கு மறுமையில கவலைப்படணும்? அதுதான் இறைவனுக்காக பல நல்லறங்கள் செஞ்சிருக்கிறாங்களே. அப்ப இறைவனுக்காகவே நல்லறங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு மறுமையில் எந்த கவலையும் இல்லை, பயமும் இல்லை என்கிற ஒரு தகவலை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இன்னும் இந்த அடிப்படையில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இறை திருப்தியை எதிர்பார்த்து பல நன்மைகளை செய்யணும், தான தர்மமா இருந்தாலும் அதையும் இறை திருப்தி எதிர்பார்த்து செய்யணும் என்கிற இந்த கருத்தில் எடுத்து பார்த்தால் குர்ஆன்ல ஏராளமான வசனங்கள் இருக்கிறது. இன்னும் நீங்கள் ஹதீஸை புரட்டி பார்த்தாலும் அதிலேயும் இந்த தகவலை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார்கள். சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி இது. மத்த ஹதீஸ்ல மிக நீண்ட செய்தியாக வரும். எல்லா நபர்களும் மறுமை நாள்ல வந்து நின்ன உடனே அல்லாஹ் தஆலா அந்த மஹ்ஷர் பெருவெளியில விசாரணை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மக்களை தரம் பிரிக்கக்கூடிய அந்த வேலைகளை ஆரம்பிச்சிருவான். எப்படி எல்லாம் அல்லாஹ் தரம் பிரிப்பான்? இந்த உலகத்துல யார் அல்லாஹ்வை விட்டு அடுத்தவர்களையும் கடவுளாக வணங்கி வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் வணங்கிய கடவுளை ஒரு காட்சியாக அங்க காட்டுவான். அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க? நாம வணங்கிய இந்த கடவுள் வந்துட்டாங்க, இனிமே நம்மளை காப்பாத்திடுவாங்க என்று நினைத்து அந்த கடவுளை பின்தொடர்ந்தே போவார்கள். கடைசியில் அந்த காட்டப்பட்ட அந்த காட்சி அவர்கள் நரகத்தில் கொண்டு போய் தள்ளிடும். இப்படி ஒவ்வொரு சாராரையும் இறைவனை விடுத்து யார் அடுத்தடுத்த நபர்களை எல்லாம் வணங்கி கொண்டிருந்தார்களோ இப்படிப்பட்ட நபர்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா மஹ்ஷர் பெருவெளியிலே தரம் பிரித்து விடுவான். கடைசியில பார்த்தா இறைவனை வணங்கிய நபர்கள் மட்டும்தான் மறுமையில இருப்பார்கள். அந்த மஹ்ஷர் பெருவெளியில இணை வைச்ச எல்லா நபர்களையும், அல்லது கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய நபர்கள், இப்படி எல்லா நபர்களையும் அல்லாஹ் தஆலா தரம் பிரித்து அவங்க போக வேண்டிய வழியை அல்லாஹ் தஆலா காட்டிவிட்டு கடைசியில இறைவனை ஏற்றுக்கொண்ட ஏகத்துவ கொள்கையில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும்தான் அந்த மஹ்ஷர் பெருவெளியிலே நிற்பார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யக்ஷிஃபு ரப்புனா அன் ஷாத்திஹி, இறைவன் தன்னுடைய கால் பாதத்தை இந்த மக்களுக்காக விலக்கி காட்டுவான். ஏன்னா இறைவன் ஒரு திரையை ஏற்படுத்தி இருக்கிறானா இல்லையா? இந்த ஒளிதான் இறைவனை மறைக்கக்கூடிய ஒரு திரையாக இருக்கிறது. இந்த உலகத்துல யாரும் நம்ம இறைவனை பார்க்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்க கூட இறைவனை பார்த்தது கிடையாது. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் அல்லாஹ்வை பார்த்து இருக்கிறீங்களா? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்க சொல்றாங்க, இறைவனோ ஒளிமயமானவன், அவனை எப்படி நான் இந்த உலகத்துல பார்க்க இயலும்? அப்ப மறுமை நாள்ல யார் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இறைவன் காட்சி அளிப்பான் என்பது இஸ்லாத்தினுடைய ஒரு நம்பிக்கை. அப்ப இதை சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இறைவன் முழுக்க முழுக்க அவன் திரையிடப்பட்டு அந்த விசாரணைகள்லாம் நடக்கும்போது இப்படி மனிதர்களை தரம் பிரித்த பிறகு இறைவனை ஏற்றுக்கொண்ட அந்த முஸ்லிம்கள் மட்டும் இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அல்லாஹ் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, யுக்ஷஃபு ரப்புனா அன் சாத்திஹி, இறைவன் தன்னுடைய காலினுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த திரையை மட்டும் விளக்குவான். அப்படி திரையை விளக்கிய உடனே ஃபயஸ்ஜுது லஹு குல்லு முஃமினின் வ முஃமினா, அந்த சபையில் அந்த மஹ்ஷர் பெருவெளியில் இருக்கக்கூடியவங்க அனைத்துமே நம்பிக்கை கொண்ட ஆண்கள் பெண்கள் தானே. ஒவ்வொரு நம்பிக்கை கொண்ட ஆண்கள் பெண்களும் இறைவன் தன்னுடைய காலை விளக்கிய உடனே, காலில் இருக்கக்கூடிய அந்த திரை விளக்கப்பட்ட உடனே அந்த நபர்கள் எல்லாம் சுஜூது செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். அப்படி சுஜூது செய்ய ஆரம்பிக்கிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஃபயபகா குல்லு மன் கான யஸ்ஜுது ஃபி துன்யா ரியாஅன் வ சும்அத்தன். கவனிக்க வேண்டிய முக்கியமான வாசகம். அங்க இருக்கிறது எல்லாமே முஸ்லிம்கள் தான். முஸ்லிம் இல்லாத நபர்களை ஃபுல்லா அல்லாஹ் தஆலா ஃபர்ஸ்ட் தரம் பிரிச்சிடுறான். அப்படி முஸ்லிம்களே அங்க இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அடுத்து என்ன வைக்கிறான்? இப்படிப்பட்ட நபர்களுக்கு அவங்க எல்லாத்துக்கும் நீங்க செஞ்ச கூலியை பெற்றுக்கிடுங்க அப்படின்னு அல்லாஹ் வைக்கல. தன்னுடைய கால் பாதத்தை விளக்கிய உடனே எல்லா நபர்களும் சுஜூது செய்ய வருவாங்க. அப்படி சுஜூது செய்ய வருகிற பொழுது ஃபயபகா குல்லு மன் கான யஸ்ஜுது ஃபி துன்யா ரியாஅன் வ சும்அத்தன், யார் அடுத்தவர்களுடைய புகழுக்காக இந்த உலகத்துல சில வணக்க வழிபாடுகளை செய்தார்கள், நல்லறங்களை செஞ்சாங்க,
முஸ்லிமா தான் இருந்தாங்க, இஸ்லாத்தை தான் கடைபிடிச்சாங்க. ஆனால் அந்த இஸ்லாத்தை கடைபிடித்த பிறகு அவங்க செய்த நல்லறங்கள் இருக்குது. அது தொழுகையா இருக்கட்டும், நோன்பு வைக்கிறதா இருக்கட்டும், அல்லது அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய சமூக பணிகளாக இருக்கட்டும், இன்னபிற அந்த நல்லறங்களை அவர்கள் செய்தார்கள். எந்த நோக்கத்துக்காக செய்யல? குர்ஆன்ல பல இடத்துல அல்லாஹ் சொன்னான்ல, முழுக்க முழுக்க தன்னுடைய முகத்தை அல்லாஹ்விற்காகத்தான் அடிபணிந்து செய்ய வேண்டும். இறைவனுடைய முகத்தை எதிர்பார்த்து நாம் மறுமை நாளில் அல்லாஹுவை காண வேண்டும் என்றால் நான் அல்லாஹுவிற்காக செயல்கள் செய்தால் மட்டும்தான் அல்லாஹ்வை பார்க்க முடியும் என்கிற அந்த நினைப்புல இல்லாம பேருக்காக நல்லறங்களை செய்தவர்கள் இருப்பார்கள், புகழுக்காக நல்லறங்களை செய்தவர்கள் இருப்பார்கள். இப்படி பேருக்காக புகழுக்காக யாரெல்லாம் நல்லறங்கள் செய்து வந்தார்களோ அந்த ஆண்களும் பெண்களும் அவர்கள் சுஜூத் செய்ய நினைத்தாலும் அவர்களால் சுஜூத் பண்ண முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், எப்படியாவது நம்ம சுஜூத் செஞ்சிருவோமே என்று அந்த நபர் சுஜூத் செய்வதற்கு முயல்வான். அல்லாஹ் தஆலா அவருடைய முதுகை வளையக்கூடிய ஒன்றாக ஆக்காம, இப்ப நாம் இன்னைக்கு சுஜூத் பண்றோம்ல, எப்படி நம்மளால சுஜூத் பண்ண முடியுது? முதுகை நாம் வளைக்கும் பொழுதுதான் நாம இறைவனுக்காக திறமறிந்து சுஜூத் பண்ண முடியுது. முதுகை வளையாம அப்படியே நேரடியா இருக்குதுன்னு வைங்க, ஒரு கட்டையாகவே மாறிடுதுன்னு வைங்க, இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்காக சுஜூத் பண்ண முடியுமா? அப்ப இந்த உலகத்தில் யார் இறைவனுடைய திருப்தியை எதிர்பார்த்து நல்லறங்கள் செய்யாமல் இருந்தார்களோ அந்த நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் மறுமையிலே சுஜூத் செய்ய நினைத்தாலும் தபகன் வாஹிதா, இறைவன் அவருடைய முதுகை ஒரு கட்டையை போன்று ஆக்கி அவங்களால சுஜூதே செய்ய முடியாத அளவிற்கு அப்படி நிற்பாங்க. அல்லாஹ் தஆலா அவங்களையும் தரம் பிரித்து அப்படியே நரகத்துக்கு கொண்டு போயிடுவான். திரும்ப அவங்க தான் செய்த அந்த தீய வினைகளுக்காக அவங்க நரகத்துல தண்டனை அனுபவிச்சு உள்ளத்துல அளவு யாருடைய உள்ளத்துல ஈமான் இருக்குதோ அல்லாஹ் தஆலா அவங்களை நரகத்திலிருந்து வெளியேற்றி விடுவான். இது பின்னாடி உள்ள நிலை. ஆனா நரகத்துக்கு போய் ஆகணுமே. நரகத்துல கொஞ்சமாவது நம்ம தண்டனை அனுபவிக்க முடியுமா? நரக தண்டனை என்பது ஏதோ நான் ஒரு நாள் இருந்துட்டு வந்துடுறேன், ஒரு மாசம் இருந்துட்டு வந்துடுறேன், அதுக்கடுத்து சொர்க்கத்துக்கு வந்துடுறேன் என்று சொல்லக்கூடிய அளவுலையா இருக்கும்? நம்ம அங்க போய் கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது. ஒரு நபிமொழியில பார்க்கிறோம், மறுமையிலே கடைசியாக நரகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு அந்த சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய ஒரு நபரை பற்றி வரக்கூடிய அந்த செய்திகளை நீங்க பார்க்கலாம். அதுல கூட அல்லாஹ் தஆலா அவனை நரகத்துல உள்ள போட்டிருக்க மாட்டான். அவனுடைய முகம் நரகத்தை நோக்கி திரும்பி இருக்கும். நரகத்துல உள்ள இல்லாம நரகத்துக்கு வெளியே தான் நிக்கிறான். அவனுடைய முகம் நரகத்தை நோக்கி திரும்பி இருக்கிற பொழுது அங்க இருக்கக்கூடிய வெப்பம், அதுல இருக்கிற உஷ்ணம், அதுல மக்கள் படக்கூடிய அந்த வேதனைகளை பார்த்து விட்டு அவன் அல்லாஹ்விடத்துல கோரிக்கை வைப்பான், இறைவா எனக்கு நீ வேற எதுவும் செஞ்சிட வேண்டாம், நரகத்தை நோக்கி திரும்பி இருக்கக்கூடிய என்னுடைய முகத்தை மட்டும் நீ வேறு பக்கம் திருப்பி விடு. அப்படி நீ திருப்பி வைத்து விட்டால் அதுக்கடுத்து உன்ட்ட எதுவும் கேட்க மாட்டேன், வேற எந்த ஒரு கோரிக்கை நான் உன்ட்ட வைக்க விரும்பல, எனக்கு இதுவே ஒரு பெரிய ஒன்னாக இருக்குது. நரகத்தை நோக்கி என் முகம் திரும்பி இருக்குது, அதை கூட என்னால பார்த்து ஜீரணிக்க முடியாத அளவில் இருக்குது, என்னுடைய முகத்தை அங்கே இருந்து நீ வேற பக்கம் திருப்பி விடு என்று அல்லாஹ்விடத்துல கோரிக்கை வைக்கிற பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவருடைய முகத்தை அல்லாஹ் தஆலா அப்படியே சொர்க்கத்தை நோக்கி திருப்புவான். திரும்ப அதுக்கடுத்து மிக நீளமான ஹதீஸ், இறைவா அதனுடைய வாசலின் பக்கம் என்னைய கொண்டு போய் விட்டுறேன், அதுக்கடுத்து உன்ட்ட எதையும் கேட்க மாட்டேன், திரும்ப அது வாசல் பக்கம் கொண்டு போன உடனே என்னை சொர்க்கத்துல உள்ள விட்டுறேன், நான் அதுக்கடுத்து உன்ட்ட எதுவும் கேட்க மாட்டேன் என்று இப்படி அந்த செய்தியை கேட்டு அல்லாஹ்வினுடைய தூதர் கடவாய்ப்பற்கள் தெரியக்கூடிய அளவுக்கு சிரித்தார்கள் என்றெல்லாம் ஹதீஸ்ல வருது. இதில் நாம கவனிக்க வேண்டியது, அந்த நம் நரகத்தை நோக்கி முகம் திருப்பி இருந்தாலேயே அவரால் பார்த்து சகித்துக் கொள்ள முடியவில்லை, ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் கொஞ்ச நேரம் அந்த நரகத்தில் இருக்க முடியுமா? நம்மளுடைய உள்ளத்துலதான் ஈமான் இருக்குது இல்ல, அல்லாஹ் நரகத்துல போட்டாலும் எப்படியாவது நம்மளை சொர்க்கத்துக்கு கொண்டு வந்துருவானே என்று நாம் அப்படி நினைத்து விட முடியாது. அந்த கொஞ்ச அளவு தண்டனையை கூட நாம் யாரும் மறுமையில் தாங்கிக் கொள்ள முடியாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையில நாம் அந்த மறுமையினுடைய வாழ்க்கையை தப்பித்துக் கொள்ள வேண்டும், நாம் அதை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இறை தூதர் சொன்ன அடிப்படையில நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அடுத்தவங்களுடைய பேருக்காக செய்யாதீங்க, அடுத்தவங்களுடைய புகழுக்காக செய்யாதீங்க. எப்போது ஒரு நபர் இந்த இஸ்லாத்தில் இருந்து கொண்டு அது இபாதத்துக்குரிய ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அல்லது இபாதத்தை தாண்டி சமூக சேவையாக இருக்கக்கூடிய ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, எப்போது அடுத்தவங்களுடைய பேருக்காக புகழுக்காக ஒருவன் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறானோ, எப்ப நாம் அதை செய்வோம்? நம்மளை மக்கள் பேசுற வரதான் செய்வோம். மக்கள் நம்மளை பத்தி பேசாம இருக்கிறாங்கன்னு வைங்களேன், மக்கள் நம்மளை புகழாம இருக்கிறாங்கன்னு வைங்களேன், இருக்கக்கூடிய செயல் அப்படி செய்யாம கடைசியோட பாதியிலே விட்டுட்டு போயிடுவோம். ஆனால் அதே நேரத்துல
நான் எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்தாலும் அல்லாஹ்வுடைய திருப்தி எதிர்பார்த்து செய்வேன். மறுமை நாள்ல நான் அல்லாஹ்வை நேரடியாக பார்க்க விரும்புறேன், அந்த இறைவனுடைய முகத்துக்காக செய்வேன் என்று ஒரு நல்ல காரியத்தை நாம் செய்ய ஆரம்பித்து விட்டால் அந்த நல்ல காரியம் குறிப்பிட்ட சில நாட்களில் மட்டும் நம்மிடத்துல இருந்து விட்டு அடுத்தடுத்த நாட்கள் நம்மளை விட்டு இல்லாம போகாது. கடைசி காலகட்டம் வரை இயன்ற வரை அந்த நல்ல காரியங்களை நாம் தொடர்ச்சியாக கடைபிடித்துக் கொண்டே இருப்போம். அப்ப இதுல நாம முஸ்லிம்களாக நாம படிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம். இன்னைக்கு மத்த சமூகத்துல உள்ளவங்களுடைய அந்த காரியத்தையும் நாம் செய்யக்கூடிய நல்ல காரியத்தை ஒப்பிடுகிற பொழுது வெறுமனே ஏகத்துவ கொள்கையை மட்டும்தான் கவனிக்கிறோம். அவங்க அல்லாஹ்வை நம்பாம இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த கூலியும் கிடைக்க போறது இல்லை. நம்ம அல்லாஹ்வை நம்பிட்டு நமக்கு எல்லா கூலியும் கிடைச்சிரும் என்று நாம் இருந்து விடாமல், நாம் அல்லாஹ்வை நம்பினாலும் நாம் செய்யக்கூடிய செயல்கள் யாருக்காக செய்கிறோம், எதற்காக செய்கிறோம் என்பதை எல்லாம் கவனித்து அதற்கேற்ப அதுல ஏதேனும் சில குறைபாடுகள் இருக்குதா இப்ப வாழக்கூடிய காலகட்டத்திலே நம்ம சரி செஞ்சுக்கிடணும். ஏன்னா உள்ளத்துல சைத்தான் நமக்கு பல எண்ண ஓட்டத்தை ஓட்டுவான். எப்படி எல்லாம் அந்த எண்ண ஓட்டங்கள் இருக்கும், ஒரு பக்கம் நம்மளை செய்யப்படாம தடுக்க முயற்சிப்பான் நல்லறங்களை. நம்ம அதையும் மீறி செய்ய ஆரம்பிக்கிறோம்னு வைங்க, உள்ளத்துல பல்வேறு விஷயங்களை போட்டு நீ அடுத்தவனுடைய பேருக்காக இது செய்ய ஆரம்பி. உன்னை எப்படி மக்கள் புகழ்றாங்க பாரு, நீ செய்யக்கூடிய இந்த நல்ல காரியத்திற்காக மக்களிடத்துல எப்படி பாராட்டு கிடைக்குது பாரு என்று இது போன்ற அந்த பேரையும் புகழையும் இந்த கெட்ட ரியா எண்ணத்தை சைத்தான் நம்முடைய உள்ளத்திலே கொண்டு வர முயற்சிப்பான். நாம் அவைகள் அனைத்தையும் அப்புறப்படுத்தி விட்டு நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நான் அல்லாஹ்விற்காக செய்கிறேன் என்ற தன்மையோடையே நாம் அந்த காரியத்தில் பயணிக்க வேண்டும். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய ஒரு நபிமொழியை சஹீஹ் முஸ்லிமிலே நீங்கள் பார்க்கலாம். மறுமை நாள்ல நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதா தஹல அஹ்லுல் ஜன்னதி அல் ஜன்னா, சொர்க்கவாசிகள் மறுமையிலே சொர்க்கத்திலே நுழைந்து விடுவார்கள். அப்படி சொர்க்கத்துல அல்லாஹ் தஆலா சொர்க்கவாசிகளை கொண்டு போய் சேர்த்த பிறகு அவங்கள்ட்ட அல்லாஹ் கேட்பான, யகூலுல்லாஹு தபாரக வ தஆலா, உயர்ந்தோனாகி அல்லாஹ் தஆலா அந்த சொர்க்கவாசிகளிடத்துல கேட்பான், துரீதுன ஷைஅன், நீங்க கேட்ட அந்த சொர்க்கத்தை நான் கொடுத்துட்டேன், இந்த சொர்க்கத்துல வேற எதையாவது நீங்க ஆசைப்படுறீங்களா? அஸீதுக்கும், நான் உங்களுக்கு அதிகமாக இன்னும் தர நினைக்கிறேனே, அப்படிப்பட்ட வேற ஏதாவது நீங்க ஆசைப்படுறீங்களா என்று சொர்க்கவாசிகளிடத்துல கேட்கிற பொழுது அந்த சொர்க்கவாசிகள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே சொல்லுவார்களாம், அலம் துபையில் உஜூஹனா, இறைவா எங்களுடைய முகத்தை ஒரு பிரகாசமான வெண்மையான முகமாக ஆக்கி வச்சிருக்கையே, இது எங்களுக்கு போதாதா? சொர்க்கத்துக்கே அவங்க வந்துடுறாங்க. சொர்க்கத்துக்கு வந்த பிறகு அல்லாஹ்வே வாலண்டியரா வந்து அவங்க இடத்துல கேட்கிறான், இன்னும் உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்குதா, இன்னும் நான் நிறைய கொடுக்கறேன்னு ஏதாவது எதிர்பார்க்கிறீங்களா என்று கேட்கிற பொழுது அவங்க சொல்லுகிற பதில் எப்படி இருக்குமா? சொர்க்கவாசிகள், அலம் துபையில் உஜூஹனா, எங்களுடைய முகத்தை ஒரு பிரகாசமான ஒரு முகமாக வெண்மையான முகமாக ஆக்கி வச்சிருக்கிறியே. இன்னைக்கு நரகத்துல போனவங்க அவங்களுடைய முகங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்? இருண்டு போய் இருக்கும், கருப்பானதா இருக்கும். அதையெல்லாம் பார்த்து விட்டு எங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பை கொடுத்திருக்கிறியே, இது எங்களுக்கு பத்தாதா? இன்னும் அல்லாஹ்விடத்திலே சொல்லுவார்களாம், அலம் துதுகில்லல் ஜன்னா, நீ எங்களை சொர்க்கத்துல கொண்டு வந்து சேர்த்து விடலையா? வ துஞ்சினா மினன்னார், நரகத்திலிருந்து நீ எங்களை காப்பாத்திரலையா? இதை விட எங்களுக்கு என்ன வேணும்? நரகத்திலிருந்து நாங்க காப்பாற்றப்பட்டிருக்கிறோம், சொர்க்கத்துல வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறோம், எங்களுடைய முகங்கள் எல்லாம் பிரகாசமாக வெண்மையாக மாற்றப்பட்டிருக்கிறது, இதை தாண்டி எங்களுக்கு வேற எந்த ஒரு நாட்டமும் விருப்பமும் இல்லை என்று சொர்க்கவாசிகள் சொல்லுகிற பொழுது அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஃபயக்ஷிஃபுல் ஹிஜாப், இறைவன் தன்னை மூடி இருக்கக்கூடிய அந்த திரையை விலக்குவான். ஒளியாலான அந்த திரை இருக்குதே, அந்த திரையை அல்லாஹ் தஆலா அந்த சொர்க்கத்திலே விலக்குவான். அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், உஜூஹு யௌமைதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா, அன்றைய தினம் சில முகங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கும், மலர்ச்சியோடு இருக்கும், அவர்கள்தான் தங்களுடைய இறைவனை பார்க்க முடியும். ஏன்னா அந்த மஹ்ஷர் பெருவழியில் அந்த ஒரு நிலை இருக்காது. நரகத்துல ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய முகம் மகிழ்ச்சிக்குரிய ஒரு முகமாக இருக்காது. அப்ப மஹ்ஷர் பெருவழியிலேயோ நரகத்தில் கிடப்பவனோ படைத்த இறைவனை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்காது. யாரு சொர்க்கத்துல வந்து இருக்கிறாங்களோ, சொர்க்கத்துல யாரு பிரகாசமா இருக்கிறாங்களோ அவங்களே விருப்பப்படல இறைவன் அவனை பார்க்கணும், அந்த திரையை விளக்கணும்னு அவங்களே கோரிக்கை வைக்க மாட்டாங்க. ஆனா அல்லாஹ் என்ன செய்வான, எங்களுக்கு நீ செஞ்சதை இந்த ஒரு இதுவே எங்களுக்கு போதுமானது என்ற ஒரு திருப்தியோடு இருக்கிற பொழுது இறைவன் தன்னை மூடி இருக்கக்கூடிய அந்த திரையை விளக்குவான். அப்படி திரையை விளக்கியவுடன் முஸ்லிம்கள், அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வை பார்த்தவுடனே இறைவனை பார்ப்பதை தவிர வேற எதுவும் அவங்களுக்கு பெருசா தெரியாது, மிக விருப்பத்திற்குரியதா. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, எங்களுக்கு சொர்க்கமே பெருசா இருக்குது,
நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட்டதே பெருசா இருக்குது என்று சொன்னவர்கள் இறைவன் தன்னுடைய முழு உருவத்தை அந்த சொர்க்கவாசிகளுக்கு காட்டிய பிறகு அது அல்லாஹ்வை பார்ப்பதை விட ஒரு பெரிய ஆனந்தம், இன்பம் அந்த நபர்களுக்கு வேறு எதுவும் இருக்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்களே. அப்ப இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி. இன்றைக்கு நாம் இது போன்ற ஒரு சிறப்பை பெற வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வை நம்மை படைத்த இறைவனை, இந்த அண்ட சராசரங்களை படைத்த இறைவனை காண வேண்டிய அந்த பாக்கியம் நம்ம எல்லாரும் பெற வேண்டும் என்று சொன்னால் நிறைய நல்லறங்களை செய்யுங்க. நாம இஸ்லாத்துல கடைசி வரை உறுதியாக இருங்க. இப்படி நல்லறங்களை செய்து இஸ்லாத்திலே உறுதியாக இருக்கிற பொழுது நம்மளுடைய உள்ளங்களுக்கு வேற எந்த ஒரு விஷயத்திலையும் இடம் கொடுத்து விடாமல், குடும்பத்தில் உள்ளவங்க புகழணும், நட்பு வட்டாரத்தில் இருக்கிறவங்க புகழணும், இவங்க நிறைய தான தர்மம் செய்யறாங்கன்ற ஒரு பேர் நமக்கு கிடைக்கும் என்கிற எந்த ஒரு திருப்தியையும், இந்த உலக திருப்தியை எதிர்பார்க்காமல் முழுக்க முழுக்க நம்மை படைத்த இறைவனுடைய திருப்தியை எதிர்பார்த்து நாம் பல நல்லறங்களை செய்கிற பொழுது அது மறுமை நாளில் நமக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். ஒருவேளை இதிலே நாம் தவறழைத்து எவ்வளவு லட்சத்தை நாம் பிறருக்கு கொடுத்தாலும் சரி, எவ்வளவு நேரத்தை ஒதுக்கி இந்த உலகத்தில் பல நல்ல பணிகளை செய்தாலும் சரி, எப்படி ஏகத்துவ கொள்கையில் ஏற்காதவர்களுக்கு அவங்களுடைய நல்ல காரியத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டானோ, அதே போல இந்த உலகத்துல பேரையும் புகழையும் எதிர்பார்த்து எவ்வளவு நாம் மெனக்கெட்டாலும், அதற்காக நம்முடைய உயிரையே கொடுத்தாலும் மறுமை நாள் அதுல நமக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்க போறதில்லை. அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவுபடுத்தி விடுகிறார்கள். நாம் எல்லாம் அதிகம் கேள்விப்பட்ட ஒரு நபிமொழிதான். மறுமையில ஒரு 3 நபர்கள் வருவாங்க. அதிகமான நன்மையை பெறுவதற்காக என்னென்ன காரியத்தை இந்த உலகத்துல செய்யணுமோ அவ்வளவு காரியத்தை செஞ்சிருப்பாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா அந்த 3 நபரையுமே நரகத்துல முகம் குப்புற தள்ளுவதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு நபர் இறைவனுடைய இந்த கொள்கையை நோக்கி, இந்த தீனுல் இஸ்லாத்தை நோக்கி எல்லா நபர்களையும் அழைத்தவராக இருப்பார். நிறைய பேர் இந்த மார்க்கத்தை நோக்கி அழைத்திருப்பார். இந்த ஒருவனுக்கு ஒரு நேர்வழி காட்டுவது என்பது, நம்ம மூலம் அல்லாஹ் தஆலா ஒருவனுக்கு வழிகாட்டினால் எவ்வளவு நன்மை அல்லாஹ் நமக்கு தர்றான். நம்ம மௌத்தாய் போனாலும் அவங்க நம்ம பேச்சை கேட்டு எவ்வளவு நல்ல காரியத்தை செய்யறாங்களோ அவ்வளவு நன்மை நமக்கு கிடைக்கும். ஆனா இவ்வளவு சிறப்பிற்குரிய ஒரு ஆளை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் அவரை முகங்குப்புற நரகத்துல தள்ளுவான். ஏன் முகங்குப்புற நரகத்துல தள்ளப்பட்டார்? அவர் தாவா பணி செய்தார், பல நபர்களை இந்த கொள்கையை நோக்கி வென்றெடுத்தார். அவருடைய பிரச்சாரத்தை கேட்டு நிறைய பேர் நேரு வழிக்கு வந்திருப்பார்கள். ஆனால் அவர் செய்த அந்த பிரச்சாரம் அல்லாஹ்விடத்துல நன்மை எதிர்பார்த்திருக்கணும்ல. தன்னை ஒரு சிறந்த ஆலிம்னு சொல்லணும், சிறந்த ஒரு பேச்சாளர்னு சொல்லணும். இதுக்காக அவர் அந்த நல்ல காரியத்தை செய்தால் அந்த புகழ் அவருக்கு இந்த உலகத்திலே கிடைக்கும். இவரை மாதிரி பேச முடியுமா? இவரை மாதிரி இந்த மார்க்கத்தில் அழைக்க முடியுமா? மார்க்கத்தை நோக்கி என்ற இந்த உலகத்தில் அதனுடைய அந்த சிறப்புகள் எல்லாம் அவருக்கு கிடைத்தரும். அவர் எதிர்பார்த்தது இந்த உலகத்துல கிடைச்ச பிறகு எதுக்கு நான் மறுமையில் அவருக்கு கூலியை தரணும்? மறுமை நாளில் அவருக்கு அதற்குரிய கூலி கொடுக்கப்படாமல் நரகத்துல முகம் குப்புற தள்ளப்படுவார். நிறைய தான தர்மம் செய்த ஒரு தனவந்தரையும் அதே போல அல்லாஹ் தஆலா முகமுப்புற கொண்டு போய் தள்ளுறானே. அதே போல இறைவனுக்காக தன்னுடைய உயிரை மாய்த்தர் என்று ஒரு போர்க்களத்துல மாச்சிருப்பாரு. அடுத்தவங்க தான் இவரெல்லாம் ஷஹீது, அல்லாஹ்வுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்திருப்பாங்க நினைப்பாங்க. ஆனால் அவருடைய அந்த நோக்கம் நம்ம ஒரு சிறந்த ஒரு வீரன் என்று பேசப்படணும், இந்த உலகத்துல மக்களால் புகழப்படக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம செய்யணும் என்ற உலகத்தினுடைய பேருக்காக, புகழுக்காக அதை எதிர்பார்த்து பல காரியத்தை செய்தார் அல்லாஹ் தஆலா. இது போன்ற அந்த 3 விஷயமும் சாதாரண விஷயம் அல்ல. அது அவங்க அல்லாஹ்விற்காக செய்திருந்தால் அதுல கிடைக்கக்கூடிய நன்மை அளப்பரிய நன்மையாக இருந்தாலும் அவங்க செஞ்ச செயல்கள் அத்துணையுமே அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு அவங்க செய்யறப்ப அவங்களுடைய உள்ளத்தையும் அல்லாஹ் கவனிக்கிறானே. இதைத்தான் ரத்தின சுருக்கமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னல்லாஹ லா யந்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும். உங்களை படைத்த இறைவன் உங்களுடைய பொருளாதாரத்தை கவனிக்க மாட்டான், உங்களுடைய உடல் தோற்றத்தை கவனிக்க மாட்டான். வலாக்கின் யந்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். உங்களுடைய செயல்களை கவனிப்பான். அது செயல்களை மட்டும் பார்க்க மாட்டான், உங்களுடைய உள்ளங்களையும் சேர்த்து கவனிப்பான். நீங்க என்ன எண்ணத்துல இதை செஞ்சிருக்கிறீங்க, நீங்க எதுக்காக இதை செஞ்சிருக்கிறீங்க என்பதுதான் இறைவன் உங்களிடத்தில் கவனிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுகிறார்களே. இது போன்ற செய்திகள் நாம கடந்த காலத்துல பல முறைகள் கேள்விப்பட்டாலும், ஆனா அது அப்படியே கால ஓட்டங்கள் செல்ல செல்ல நம்முடைய உள்ளங்கள்ல பல நேரங்கள்ல ஷைத்தான் பல்வேறு விதமான எண்ணங்களை ஏற்படுத்துகிறான். அப்படி ஏற்படுத்தி அதுல நாம செய்யக்கூடிய அந்த செயல்களுக்கு எந்த ஒரு கூலியும் இல்லாமல் போவதை விட நாம் நம்முடைய உள்ளங்களை சீர்படுத்தி நான் செய்யக்கூடிய காரியம் சின்ன காரியமாக இருந்தால்
இருந்தாலும் அல்லது ஒரு பெரிய காரியமாக இருந்தாலும் அதை இறைவனுடைய திருப்தியை எதிர்பார்த்து நான் செய்கிறேன், இறைவனுடைய முகத்திற்காக நான் செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நான் மறுமையில் சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய முகத்தை நேரடியாக காண்பேன் என்கிற ஒரு உறுதிப்பாட்டோடு நான் அதை செய்கிறேன் என்று நாம் செய்வோம். நாம் செய்யக்கூடிய அத்துணை நல்ல காரியங்களுக்கும் அல்லாஹ் மறுமை நாளில் நமக்கு கூலியை அதிகம் அதிகம் வாரி வழங்குமானாக என கேட்டுக்கொண்டு எனது முதல்வரை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த கோடை காலத்தில் நாம பல்வேறு உடல் உபாதைகளை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு பருவமாக இருக்கும். அதுல நம்மை நாம் தற்காத்துக் கொள்வதற்காக இந்த உலகத்துல என்னென்ன முன்னெச்சரிக்கைகளை நாம செய்வோமோ அவ்வளவை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதிகமாக தண்ணீர் குடிப்பது, அந்த தண்ணீர் போன்ற அந்த பொருட்கள், நீர் சத்து நமக்கு எதுல ரொம்ப அதிகமா கிடைக்குமோ அது போன்ற பழங்களை எடுத்துக்கொள்வது, இது போன்ற பல்வேறு பணிகளை நாம செஞ்சு நம்மை நாமே தற்காத்துக் கொள்ளக்கூடிய பல வேலைகளை இந்த கோடை காலத்துல செய்கிறோம். அதிலும் குறிப்பாக இந்த கோடை காலத்துல பள்ளிக்கூடங்கள் எல்லாம் விடுமுறைகள் அளிக்கப்படக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும். ஏன்னா இந்த வெயிலினுடைய தாக்கம் பிள்ளைகளுக்கு ரொம்ப சிரமத்தை கொடுத்துடக்கூடாது, அதனால பிள்ளைகளுடைய உடல்ல எது பாதிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது என்கிற ஒரு முன்னெச்சரிக்கையில அதை ஒரு ஆண்டு விடுமுறையாகவே ஒவ்வொரு வருடமும் காலம் காலமாக இந்த கோடை காலம் என்பது அந்த ஏப்ரல் கடைசியில இருந்து அந்த மே மாதம் முழுக்க விடுமுறை அளிக்கக்கூடிய ஒரு தினமாக இருக்கிறது. எப்படி ஒரு பக்கம் நம்மளுடைய உடலை தற்காத்துக் கொள்ளக்கூடிய பல காரியங்கள் இந்த உலகத்தில் செய்கிறோமோ இந்த கோடை காலத்தில், அதே போல நம்முடைய மார்க்க விஷயங்களிலேயும் இதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக நம்மளுடைய இளைய தலைமுறைகள், பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடியவங்க, கல்லூரியில இருக்கக்கூடியவங்க, இந்த கோடை காலத்துல அவங்க ஒரு விடுமுறை தினத்துல அதிகமா இருக்கிறாங்களா? மத்த நாட்கள்ல அவங்களுக்கு நம்ம மார்க்கத்தை சொல்லி கொடுக்கறதுல போதிய கவனம் எடுக்கிறது இல்லை. முழுக்க உலக கல்விக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்போம். ஸ்கூலுக்கு சீக்கிரம் அனுப்பி விடுறது, ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தா டியூஷனுக்கு அனுப்பி விடுறது என்று முழுக்க அந்த உலக கல்வி தான் நம்ம பிள்ளையினுடைய எதிர்காலத்தை இந்த உலகத்துல தீர்மானிக்க கூடியதுன்னு நினைச்சு அதற்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கிறோம். சரி, அதுல நீங்க உலக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தா உலக கல்வி இந்த உலகத்துல தேவை, உலக கல்வியை வேண்டாம் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லல. இந்த உலகத்திலையும் நாம என்னென்ன விஷயங்கள் நம்முடைய கல்வியை வளர்த்துக் கொள்ள வேண்டுமோ அது நன்மையான காரியங்களாக இருந்தால் எதுல வேண்டுமானாலும் நாம் நம்மளுடைய கல்வியை வளர்த்துக் கொள்வது, அதற்கு பிறகு அதன் அடிப்படையில் நம்முடைய பணி செய்வது, அது மார்க்க அடிப்படையில் எந்த தடையும் இல்லை. ஆனா அந்த உலக கல்விக்காக மார்க்கத்தையே சொல்லி கொடுத்தாம இருக்கிறோமே. 5வது வகுப்பு படிக்கிறவரை மதரசாவுக்கு வரக்கூடியவங்க 5க்கு மேல போயிட்டா மதரசாவுக்கு வருவதில்லை. என்னன்னு கேட்டா பாடங்கள் ரொம்ப டஃபா இருக்குது, அதனால டியூஷனுக்கு அனுப்பி இருக்கிறேன், காலையில சீக்கிரமே எழுந்து படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறேன் என்று சொல்லி முழுக்க இதர நாட்கள்ல உலக கல்விக்கு கொடுக்கிற அந்த முக்கியத்துவத்தை இப்ப இந்த 1 மாத காலம் அவங்க ஸ்கூலுக்கு போகாம இருக்கிறாங்களே, 1.5 மாத காலம் அவங்க ஸ்கூலோடு தொடர்பு இல்லாம இருக்கிறாங்களே, வீட்டில் நாம் அவர்களுக்கு மார்க்க கல்வியை போதிக்கக்கூடிய அவ்வளவு விஷயங்களையும் ஆண்கள் பெண்கள் நாம கையில எடுக்கணும். ஏன்னா மார்க்க கல்வி போதிக்கப்படாமல் இன்றைக்கு நம்முடைய தலைமுறைகள் வளரும் என்று சொன்னால் நிச்சயம் அது இன்றைக்கு போகக்கூடிய அந்த சூழலை பார்க்கிற பொழுது அவங்களுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாகக்கூடிய அளவிற்கு தான் பல நபர்களுடைய நிலைகள் இருக்கிறது. எனவே பெற்றோர்களாக இருக்கக்கூடியவங்க வீட்டுல தனிப்பட்ட முறையில அவர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கணுமோ அதை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். குறிப்பாக இன்றைக்கு நம்முடைய ஜமாத் சார்பாக எத்தனையோ பல புத்தகங்கள் நம்ம வெளியிட்டு இருக்கிறோம். அதற்கு ஒழுக்கத்தை பத்தி நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா? நம்முடைய ஜமாத் சார்பாக இஸ்லாமிய ஒழுங்குகள் என்கிற ஒரு புத்தகம் நம்ம வெளியிட்டு இருக்கிறோம். அதுல தலை செய்வதில் இருந்து ஆடை அணிவதில் இருந்து அடுத்தவங்கள்ட்ட நடந்து கொள்வதில் இருந்து அனைத்து விஷயங்களும் அது ஒரு தொகுப்பாக இருக்கிற பொழுது நம்ம வீடுகள் அது போன்ற புத்தகங்களை வாங்கி வச்சு வீட்டுல இருக்கிற பிள்ளைகளுக்கு அதை பாடம் நடத்துங்க. நாமளும் அந்த விஷயத்தை தெரிந்து கொண்டு அடுத்தவர்களுக்கும் அதை பாடமாக நடத்தலாம். அதே போல நம்முடைய சமூகத்துல பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்களா, அவங்க ஒரு குறிப்பிட்ட வயது வரை நார்மலா தான் இருப்பாங்க. குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த சட்ட திட்டங்கள் அவங்க கண்டிப்பாக பேணி நடக்க வேண்டியிருக்கும். அந்நியவர்கள்னா யாரு, எந்தெந்த அலங்காரங்களை வெளிப்படுத்துறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி, யாரிடத்தில் அலங்காரத்தை வெளிப்படுத்துறது மார்க்கத்தில் அனுமதி என்பன போன்றது பெண்களுக்கு தேவையான சட்ட திட்டங்கள் அதுவும் நிறைய இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் சொல்லிக் கொடுக்கப்படாம இருக்குது.
இப்படி நாம மார்க்க விஷயத்தை சொல்லி கொடுக்காம உலக விஷயங்கள் இன்றைக்கு நிறைய அவர்களிடத்துல போய் சேருகிற பொழுது, சினிமா போன்ற தகவல்கள் நிறைய அவர்களிடத்துல போய் சேருகிற பொழுது, அந்த ஒழுக்கத்தை கடைபிடிப்பதற்கு பதிலாக ஒழுக்கத்திற்கு மாற்றமான விஷயங்கள் இன்றைக்கு நம்முடைய சமூகத்துல நிறைய நடந்துகிட்டு இருக்குது. எனவே அந்த பெண்களுக்கான நபிவழி சட்டங்கள் என்ற ஒரு புத்தகமும் நம்முடைய ஜமா சார்பாக வெளியிட்டிருக்கிறோம். அந்த புத்தகத்தையும் வாங்கி வீட்டுல வச்சோம்னா நாமளும் படிச்சு பெரியவங்களும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளுக்கும் அது போன்ற அந்த பெண்களுக்கு தேவையான சட்டத்திட்டங்களை சொல்லிக் கொடுப்பதற்கு, அதே மாதிரி கொள்கையை விளக்குவதற்கான புத்தகங்கள் இருக்கிறது, அல்லாஹ்வின் தூதரை வரலாற்றை விளக்குவதற்கான புத்தகங்கள் இருக்கிறது. அது போன்ற புத்தகங்களை நாம வீடுகள்ல வாங்கி வச்சு நாமளும் படித்து நம்முடைய பிள்ளைகளையும் இது போன்ற மார்க்க அடிப்படையில் உருவாக்கக்கூடிய ஒரு பணியை அவங்க இந்த கோடை காலத்துல வீட்டுல இருக்கிறதுனால, அவங்களுக்கு இந்த நேரத்துல வேறு வேலைகள் இல்லாததுனால இந்த ஒரு மாத காலங்களையும் மார்க்க கல்வியை போதிப்பதற்காக நாம கொஞ்சம் கூடுதல் பயன்படுத்த வேண்டும். இது ஒண்ணு. அதே மாதிரி நம்முடைய ஜமா சார்பா நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் கோடை காலத்துல கோடைகால பயிற்சின்னு ஏற்பாடு செய்வோம். அதுலயும் பல ஆட்கள் பிள்ளைங்க அனுப்புவாங்க. எதுக்கு அனுப்புவாங்க? வீட்டுல இருந்து ரொம்ப சேட்டை பண்ணுது, சேட்டை பண்றதுக்காக ஒரு காலையில இருந்து மத்தியானம் வரை போய் உட்கார்ந்துட்டு வரட்டும் என்கிற நோக்கத்துக்காக இப்படி அனுப்பி வைக்கிறது இருக்கக்கூடாது. நாம நம்மளுடைய பிள்ளைகளை மார்க்கத்தை கற்பிப்பதற்காக அனுப்புறோம். காலையில சீக்கிரம் போகுதா, போய் என்ன படிச்சிருக்கிறாங்க வீட்டுல வந்து கேளுங்க, இன்னைக்கு உங்களுக்கு என்ன பாடம் நடத்துனாங்க, ஒழுக்க விஷயங்கள் சம்பந்தமா என்ன சொன்னாங்க, வரலாறு சம்பந்தமாக உங்கள்கிட்ட என்ன சொல்றாங்க, அக்கீதா சம்பந்தமாக உங்களுக்கு என்ன சொன்னாங்க, இன்னைக்கு ஏதாவது துவாக்கள் உங்களுக்கு சொல்லி தந்தாங்களா, இன்னைக்கு ஏதாவது குர்ஆன் வசனங்களை உங்களுக்கு மனப்பாடம் பண்ண சொன்னாங்களா, சின்ன சின்ன சூறாக்கள் எதை மனப்பாடம் பண்ண சொன்னாங்க என்று கூடுதல் கவனிப்போடு நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி வைக்கிற பொழுது, சரி நம்ம வீட்டுல நம்மள கடமைக்காக அனுப்பல, வீட்டுல சேட்டை பண்றோம் அதுக்காக நம்முடைய பெற்றோர்கள் அனுப்பல, இங்க அனுப்புனாலும் நாம என்ன படிச்சோம் டெய்லி கேள்வியில கேட்கறாங்க, அதனால நம்ம சும்மா உட்கார்ந்து சேட்டை பண்ணிட்டு வந்துடாம நாம கூடுதல் கவனத்தோட பாடத்தை கேட்டாதான் வீட்டுல கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும். அப்ப இது போன்ற நம்ம ஒவ்வொரு வருடமும் கோடைகால பயிற்சி வகுப்பு ஏற்பாடு செய்யணும்னா அது போன்ற கோடைகால பயிற்சி வகுப்பிலையும் நாம நம்முடைய பிள்ளைகளை அனுப்பி அந்த கோடைகால பயிற்சி மட்டும் நம்முடைய பிள்ளைகளை சீர்படுத்துவதற்கு பத்தாது. அதுல சில செய்திகளை சொல்லுவார்கள். நாம அதிகம் கேர் எடுத்து நாம நம்முடைய பிள்ளைகளை இப்படி வார்த்தெடுத்தோம் என்று சொன்னால் அந்த ஒரு மாத காலத்துல அவர்களுக்கு தேவையான எத்தனையோ பல இஸ்லாமிய தகவலை கொண்டு போய் சேர்த்திடலாம். அல்லாஹ் நமக்கு சொல்றானே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மக்களே, கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் நரகத்திலிருந்து காத்துக் கொள்ளுங்கள், வ அஹ்லீக்கும் நாரா, உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரகத்திலிருந்து காத்துக் கொள்ளுங்கள், வகூதுஹன் நாஸு வல் ஹிஜாரா, அந்த நரகத்தினுடைய எரிபொருட்களாக மனிதர்களும் கற்களும் இருப்பார்கள். அந்த மனிதர்கள்ல நீங்க ஒரு ஆளா வந்துடக்கூடாது, உங்க குடும்பத்துல உள்ளவங்க ஒரு ஆளா வந்துடக்கூடாது, உங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க அந்த நரகத்தினுடைய எரிபொருட்களாக ஒரு ஆளாக வந்துடக்கூடாது. எனவே உங்களையும் உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நரகத்திலிருந்து காத்துக் கொள்ளுங்கள் என்கிற இந்த ஒரு அறிவுரையை நம்பிக்கை கொண்ட ஆண்கள் பெண்கள் என்ற அனைத்து நபர்களுக்கும் அல்லாஹ் தஆலா உபதேசிக்கின்றானே, இந்த உபதேசத்தை மனதில் பதிய வைத்தவர்களாக மார்க்கத்தை சொல்வதற்கான ஒரு அழகான வாய்ப்பு கிடைக்கிறது என்பதை பயன்படுத்தி நம்முடைய பிள்ளைகளை மார்க்க அடிப்படையில் உருவாக்குவோம். இப்படி மார்க்க அடிப்படையில் நாம் உருவாக்குகிற பொழுது நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலமும் முழுக்க முழுக்க அந்த மார்க்க அடிப்படையில் வருவதற்கு ஒரு காரணமாக அமையும். இறைவன் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நந்தருள்வானாக என கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.